தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜான் பாண்டியன் பேச்சை கேட்டு ஓட்டு போடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் கவனத்திற்கு. ராமநாதபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்துள்ளது. அதன் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கியுள்ளது. ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஜான் பாண்டியன் பிரச்சாரம் செய்தார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நேரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினருக்கு தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், ஜான் பாண்டியன் பேச்சை கேட்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடக்கூடாது என்பதுதான். ஏனென்று சொன்னால், ஓபிஎஸ் ஒரு சாதி வெறியர். அவர் சாதி வெறியர் என்று சொன்னாலும் கூட அவர் சார்ந்த சமூகத்தினருக்கு உதவி கூட பண்ணது கிடையாது. அவர் சார்ந்த மறவர் சமூகத்துக்கு ஒரு உதவி கூட பண்ணியது கிடையாது. ஆனால் சாதி வெறியர்களுடன் அவர் நட்பு வைத்துள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது, ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் சிறையில் இருந்த பொழுது, தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் தினந்தோறும் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். ஏறத்தாழ 3 மாத காலம் இந்த சம்பவம் நடைபெற்றது. 90 நாட்கள் தினந்தோறும் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் தென் மாவட்டத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமாக சட்டப்பேரவையில் டாக்டர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஓ பன்னீர்செல்வத்தின் பதில் யாருக்குமே திருப்தி அளிக்கவில்லை. இந்த படுகொலைகளுக்கெல்லாம் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். தேவேந்திரகுல வேளாளர்களை வெட்டி கொலை செய்த அந்த கொலையாளிகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் அடைக்கலம் கொடுத்தார். காவல்துறை ஓ பன்னீர்செல்வத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், தினந்தோறும் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் 90 நாட்களாக. இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சியில் நடைபெற்றது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு சாதி வெறியர். அவருக்கு தேவேந்திரகுல வேளாளர்களை கண்டால் வேப்பங்காய் போன்றுதான். அவர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் என்றாலும் கூட மறவர் சமூகத்துக்கு ஒரு உதவியும் செய்தது கிடையாது. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராகவே அவர் செயல்படுவார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதால், ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிற ராமநாதபுரம் தொகுதியில் அவர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால், ராமநாதபுரம் மாவட்டத்தில் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் அதிகம் இருப்பதால் அங்கு போட்டியிடுகிறார். அங்கு அவருடைய சாதியினரே அவருக்கு காலை வாரி விடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் ஜான் பாண்டியன் அவர்களை வரவழைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள செய்தார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்குகள் தாமரை சின்னத்துக்கு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். ஜான் பாண்டியன் அவர்களுடைய பரப்புரையை புறக்கணிக்க வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க கூடாது. வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள், ஆனால் ராமநாதபுரத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டாம்.